நண்பர்களே, இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள், ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உண்மை. வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் புத்தர் மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நம்மை அதிகமாக களைப்பதோ, அழுத்தப்படுத்துவதோ, கவலையில் ஆழ்த்துவதோ பிரச்சனைகள் இல்லை, மக்கள் இல்லை, நம்ம யோசனைகள்தான். ஆமாம் நண்பர்களே, அதிகப்படியான சிந்தனை, ஓவர் திங்கிங், இதுதான் நம்ம மன அமைதியை கெடுக்கும் பெரிய காரணம். இன்றைய கதை: ஒரு நகரத்தில் கார்த்திக் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எதையும் சாதாரணமா விடமாட்டான். சின்ன விஷயத்தையும் பெரிய பிரச்சனையாக மாற்றுவான். ஒரு நாள் அவன் நண்பன் ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. அவன் மனசு உடனே ஆரம்பிச்சிடும். அவன் என்னை இக்னோர் பண்றானா? நான் ஏதாவது தவறா பேசினேனா? அவன் எனக்கு கோபமா? ஒரு மெசேஜுக்காகவே அவன் முழு நாள் டென்ஷன். அவன் இரவு தூங்க முடியாது. ஃபியூச்சர் பத்தி யோசிப்பான். பாஸ்ட் பற்றி வருந்துவான். நிகழ்காலம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் அவன் மிகவும் களைப்பாகி ஒரு ஞானமுள்ள ஆசானை சந்திக்க முடிவு செய்தான். அவன் போய் கேட்டான், ஆசிரியரே, என் மைண்ட் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் எப்படி இதை நிறுத்துவது? அந்த ஆசான் சிரித்து ஒரு சிறிய கல்லை அவனிடம் கொடுத்து சொன்னார், இந்த கல்லை உன் கையில பிடிச்சுக்கிட்டு நான் சொல்ற வழியில நடந்துட்டு வா. ஆனா ஒரு விஷயம், இந்த கல்லை கீழே போடக்கூடாது. அவன் கவனமாக நடந்தான். அவன் முழு கவனம் அந்த கல்லின் மீது மட்டும் இருந்தது. அந்த நேரத்துல அவன் பாஸ்ட நினைக்கல, ஃபியூச்சரை நினைக்கல, கவலைப்படல. திரும்பி வந்ததும் ஆசான் கேட்டாரு, நடந்து கொண்டிருக்கும் போது உனக்கு ஏதாவது அன்னெசசரி தாட்ஸ் வந்ததா? அவன் சொன்னான், இல்லை, என் கவனம் இந்த கல்லின் மீதுதான் இருந்தது. அப்போ ஆசான் சிரித்து சொன்னார், அதுதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு. நீ எதற்கு கவனம் செலுத்துறையோ உன் மைண்ட் அதையே ஃபாலோ பண்ணும். உண்மையான லெசன் நண்பர்களே, நம்ம மைண்ட் ஒரு மங்கி மாதிரி. வேலை இல்லைனா தானாகவே துள்ளும். நீங்க டைரக்ஷன் கொடுக்கலனா அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஓவர் திங்கிங் வர காரணங்கள்: காலியான நேரம், நீங்க பிஸியா இல்லைனா மைண்ட் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணும். ஃபியர், நான் ஃபெயில் ஆயிட்டேனா? மக்கள் என்ன நினைப்பாங்க? இந்த பயம்தான் அதிக சிந்தனைக்கு காரணம். கண்ட்ரோல் பண்ணணும் என்ற ஆசை. நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா மைண்ட் ட்ரை பண்ணும். அதான் டென்ஷன். இப்போ முக்கியமான தீர்வு: கவனம் மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க யோசிக்க ஆரம்பிச்ச உடனே ஆக்ஷன் எடுத்துடுங்க. வாக் போங்க, ஃப்ரெண்ட் பேசுங்க, மியூசிக் கேளுங்க, உங்கள் யோசனைகளை எழுதுங்கள். நீங்க யோசிக்கிறத பேப்பர்ல எழுதுங்க. அப்போதான் தெரியும், இது உண்மையா இல்ல இமேஜினேஷனா. 10 நிமிஷம் சைலன்ஸ் ஒவ்வொரு நாளும். ஃபோன் இல்லாமல், சத்தம் இல்லாமல் 10 நிமிஷம் உட்காருங்கள். எல்லா டாட்ஸும் இம்பார்ட்டன்ட் இல்லை நண்பர்களே. எல்லா யோசனையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரசன்ட்ல வாழுங்கள். நேற்று போயிடுச்சு, நாளை தெரியாது, இப்போ மட்டும்தான் உண்மை. ஒரு சிறிய உதாரணம்: உங்க மனசு ஒரு கார்டன் மாதிரி. நீங்க எல்லா விதைகளையும் போட்டா வீட்ஸ் தான் அதிகமாக வரும். ஆனா செலக்ட் பண்ணி நல்ல விதை போட்டீங்கன்னா அழகான வாழ்க்கை வரும். மாற்றம் எப்படி வந்தது? கார்த்திக் என்ன பண்ணான் தெரியுமா? டெய்லி மெடிடேஷன், அன்னெசரி தாட்ஸ், இக்னோர், முக்கியமான விஷயங்களில் ஃபோக்கஸ். சில நாட்களில் அவன் கால்மானான், கான்ஃபிடென்டானான், ஹாப்பியானான். முக்கியமான உண்மை நண்பர்களே, அதிகமாக யோசிப்பது சொல்யூஷன் கிடையாது. அது ப்ராப்ளமையை இன்க்ரீஸ் பண்ணும். தினசரி பிராக்டிஸ் டீப் பிரீதிங், 10 மினிட்ஸ் சைலன்ஸ், ஃபோக்கஸ் ஒர்க். இறுதி செய்தி நண்பர்களே, உங்க மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல நமோ புத்தா எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அதிகம் யோசிக்காதீர்கள், வாழ்க்கையை அனுபவிங்க. நன்றி நண்பர்களே. நமோ புத்தா.